ஆடு மாடுகளுக்கு இருக்கக்கூடிய உண்ணி பேனு கொசு தொல்லை வந்துட்டு நீக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் இது இன்னொரு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த மெத்தடில் 2 பொருட்களை வச்சு எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருட்களை வச்சு மட்டுமே நீங்கள் செஞ்சால் போதும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிசல்ட் அப்படிங்கிறது 100 இல்லை 200% வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். அது என்ன அந்த 2 பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்துட்டு பாம் ஆயில் நம்மளுக்கு தேவைப்படும். ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த பாம் ஆயில் வந்துட்டு நீங்கள் தேவைப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கற்பூரம் தேவைப்படும். பாம் ஆயிலும் கற்பூரமும் எடுத்து வச்சுக்கணும். இந்த பாம் ஆயில் இப்போ நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு பாம் ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டீஸ்பூன் அந்த மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பட்டன் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு கற்பூரம் வந்துட்டு கிடைக்கும். அந்த மாதிரி ரவுண்டாக அந்த மாதிரி கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 கற்பூரத்தை வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கற்பூரம் நீங்கள் அதுவே பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கற்பூரம் வந்துட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எண்ணெய் கூட அதிகமாக போயிடலாம், ஆனால் கற்பூரம் வந்துட்டு கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கற்பூரத்தை இடித்து நல்லா பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு கல்லில் நீங்கள் வந்துட்டு இடிச்சுனா சரி, இல்லை அம்மியில் வந்துட்டு நீங்கள் போட்டு அரைச்சிங்கனாலும் சரி, பவுலியோ கிளாஸ்லயோ வந்துட்டு இந்த எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெயில நீங்க வந்துட்டு இந்த கற்பூர தூளை வந்துட்டு நீங்க போட்டு நீங்க நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டீங்க அப்படின்னா நல்லா பொடி அந்த நீங்க கற்பூரத்தை போட்டீங்க அந்த பொடி எண்ணெயில ஊறுற அளவுக்கு நல்லா நீங்க வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அந்த பொடி வந்துட்டு எண்ணெயில அப்படியே இருக்கக்கூடாது, நல்லா வந்துட்டு கலந்து மிக்ஸ் ஆகி இருக்கணும். இங்க ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா கற்பூரத்தை வந்துட்டு கொஞ்சமா யூஸ் பண்ணணும், அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா கற்பூரத்தை நீங்க அதிகமா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு அதுல காரத்தன்மை அதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை வந்துட்டு ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் நீங்க தடவும் போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்கின் வந்துட்டு ரொம்ப எரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அதனால் வந்து போதுமான அளவு, அதாவது கூடுமான அளவு வந்துட்டு கற்பூரத்தை கொஞ்சமாவே யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? எண்ணெயை நீங்க அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த கற்பூரத்தையும் எண்ணெயையும் வந்துட்டு இந்த கற்பூர தூளையும் எண்ணெயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே எடுத்து போய் ஒரு வேஸ்டான பிரஷோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கையாலேயே நீங்க வந்துட்டு அந்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த முடிகள் மேலே வந்துட்டு நீங்க அப்படியே நீங்க வந்து தடவி விடணும். அப்படியே வந்துட்டு நீங்க தடவி விடலாம். எந்தெந்த இடத்துல அதிகமாக கும்பலா வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணி தடவி விடலாம். இப்போ நீங்க ஒரு கேள்வி இருக்கும், பாம் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. எதுக்காக பாம் ஆயில் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ இதை தவிர்த்து நீங்க தேங்காய் எண்ணெயோ இல்லை வந்துட்டு கடலை எண்ணெயோ நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எறும்புகளை வந்துட்டு கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு நம்ம பாம் ஆயிலை நம்ம யூஸ் பண்றது. ஓகேனா? இப்போ நீங்க இதை தடவும் போது இதை கம்ப்ளீட்டா தடவி விட்டுட்டு நீங்க வந்துட்டு ஆடை குளிப்பாட்டினாலும் ஓகே, இல்லை குளிப்பாட்ட வேண்டாம் அப்படியே விட்டுட்டாலும் ஓகே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எறும்பு வந்துட்டு கடிக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா பாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால உங்களுக்கு பெரிய அளவு ப்ராப்ளம் இருக்காது. நீங்க குளிக்க வைக்காம கூட ஆடுகளை விட்டுறலாம். இது நீங்க தடவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெகுலரா நீங்க காலையில தடவிங்கன்னா ஈவினிங்கே உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். நீங்க அது ஆடு படுத்திருந்த இடத்த நீங்க சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூச்சிகள் வந்துட்டு செத்து கிடக்கும். அதை வந்து நீங்க கண்ணெதிர்க்கவே நீங்க வந்துட்டு பார்க்கலாம் ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத வந்துட்டு. இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா